அனைவருக்கும் வணக்கம். பல நாட்களின் பின்னர் பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார். அவருக்கு சில வாரங்களுக்கு முன்னர் தான் பாராளுமன்றத்தில் கதைப்பவற்றை வெளியில் சமூக ஊடகங்களில் வெளியிடுவதற்கான தடை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தடை ஒரு நேர்மையற்ற தடை என்று சொல்லியும் அனுரா ஆட்சியில் நடைபெறுகின்ற ஒரு அக்கிரமமான அட்டூழியமான ஒரு ஜனநாயக விரோத செயல் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். இது சம்பந்தமாகவும் பல்வேறு இடங்களில் அனுரா குமார திசாநாயக்கா வசுத்தோல் போர்த்த புலி போல செயற்படுவதையும் அண்மை காலங்களில் பல அரசியல் ஆய்வாளர்களால் கருத்து வெளியிடப்படுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஊழலுக்கு எதிரான அரசு, நீதியான அரசு, நேர்மையான அரசு என்று கூறிக்கொண்டு வந்த அனுரா குமார திசாநாயக்கான ஆதரவு அலை தற்போது அந்த அலை அமைதி அடைந்து வருவதாகவும் அந்த அலை இல்லாது போவதாகவும் தற்போது பல கருத்தாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அதாவது கூறுவதொன்றும் செய்வதொன்றும் சொல்வதொன்றுமாக அவர்களுடைய செயற்பாடுகள் அண்மை காலமாக இருக்கின்றது. அண்மையில் தேர்தல் ஆணைக்குழு கடுமையான கண்டனங்களை அனுரா குமார திசாநாயக்கா மீது வெளியிட்டு வந்ததையும் பத்திரிகைகள் வாயிலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அனுரா குமார திசாநாயக்கா தான் ஒரு ஜனாதிபதி என்ற நிலையை மறந்து பல்வேறு சர்ச்சையான கருத்துக்களை தேர்தல் பரப்புரைகளில் செய்து வருகின்றதாகவும் தேர்தல் விதிமுறைகளை மீறி வருவதாகவும் அவருக்கு எதிரான பல குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு அவை சம்பந்தமாக தேர்தல் ஆணைக்குழு கண்டனங்களை வெளியிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதைவிட ஆரம்ப காலத்தில் பாடசாலைக்குள் அரசியல் செய்யக்கூடாது என்று கருத்து கூறி வந்த அம்மணியாகிய கரணி அமரசூரியா அவர்கள் எடுத்த கையோடையே யாழ் இந்து கல்லூரிக்குள் புகுந்து அரசியல் செய்ததையும் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது யாழ்ப்பாணம் மன்னார் போன்ற பகுதியில் அரசியல் பிரச்சாரங்கள் செய்ய வந்த அனுரா குமார திசாநாயக்கா மீதும் கடுமையான கண்டனங்களும் கடுமையான சட்ட மீறல்கள், அதாவது கடுமையான தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதையும் தேர்தல் ஆணைக்குழுவால் உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுவதற்கான ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களுடைய ஒரு பிரதிநிதி பாராளுமன்றத்தில் பேசியவற்றை வெளியில் கதைக்க முடியாது என்று சொல்லி அவர் மீது தடை விதிக்கப்பட்டவற்றுக்கு எதிராக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போவதாகவும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியாக இந்த காணொலி அமையும். ஒரு தவறை சுட்டி காட்டுகின்ற போது அவர் இன்னொரு தவறை சுட்டி காட்டுகின்ற நிலையில் தான் அப்படியே தொடுத்து தான் போகிற மாதிரி காணப்படுகின்றது. எனவே ஒரு ஆதாரங்களற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதில் ஒரு சிறந்த மாவீரனாகத்தான் விமல் ரத்நாயகா அவர்கள் செயற்படுகிறார் என்று பலராலும் விமர்சிக்கப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மரியாதை இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல கூறுகின்றார். சாணக்கியன் இதற்கும் தகுந்த பதிலடி கொடுத்தார். அப்போது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ஒன்றை கேட்டார். அதாவது ஒரு நிமிடம் ஏதாவது அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஒருவர் கதைக்கின்ற போது அது சம்பந்தமாக கதைப்பதற்கான இடைமறைத்து கதைப்பதற்காக பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று சொல்லி ஒரு விதிமுறை இருக்கின்றது. அது ஒரு நிமிடம் வழங்கப்படும். அவ்வாறு வழங்கப்படுகின்ற போது அவர் கூறிய கருத்துக்கு பதில் கருத்துக்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களால். அப்பொழுது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தை நாங்கள் பார்க்கின்ற போது எனக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் நான் எழுந்தாலே லைட்டுகள் அனைத்தும் ஓஃப் பண்ணி விடுவார்கள், ஃபேன்களை அணைத்து விடுவார்கள், டிவிக்களை நிறுத்தி விடுவார்கள். நான் எழுந்தாலே இவர்கள் இப்படி ஏன் பயம் கொள்கின்றார்கள்? நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டதும் அம்மணி அவர்கள் கேட்டார், எதற்காக என்று கேட்டார். நான் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்பதற்கான சிறப்புரிமை இருப்பதாக நான் அவரிடம் சுட்டி காட்டினேன். அதற்கு பதிலாக அவர் ஒரு நிமிட பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை தந்தார். உடனே எனக்கு நேரம் தந்தார்கள். அங்கு இடம்பெற்றதை நான் வெளியிடுகின்றேன். என் கருத்தை கூறுவதை யாரும் தடுக்க முடியாது. இலங்கை அரசியல் அமைப்பில் கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. நான் கருத்தை வெளியிடுவதற்கு எவரும் தடை செய்ய முடியாது. கதைப்பதை உங்களால் விமர்சனம் செய்யாவிட்டாலும் நான்
அங்கே என்ன செய்தேன் என்று சொல்லும் உரிமை எனக்கு இருக்கின்றது. நான் சுப்ரீம் கோர்ட்டில் கூட இது சம்பந்தமாக கருத்துரைத்து வாதாடக்கூடிய எனக்கு தகுதி இருக்கின்றது. இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் ஒரு முறைப்பாடு போட்டிருக்கின்றேன். இது தொடர்பாக வீடியோ பின்னர் போடுகின்றேன் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நான் பாராளுமன்றத்தில் எழுந்தாலே மக்கிகள் எல்லாத்தையும் ஓப் பண்ணி விடுவார்கள், லைட்டுகள் எல்லாத்தையும் ஓப் பண்ணி விடுவார்கள், ஃபேன்கள் எல்லாத்தையும் நிறுத்தி விடுவார்கள், ஏசிகளை நிறுத்தி விடுவார்கள். மேலும் விமல் ரட்னா மெதுவாக எழுந்து வெளியே நடக்க தொடங்கி விடுவார். மேலும் என்பிபி அரசாங்கத்தை சேர்ந்த எல்லா எம்பிக்களும் கூக்குரலிட்டு கத்துவார்கள். 155 முட்டாள்களும் கத்தினார்கள். இதற்கு மேலும் பாராளுமன்ற சபாநாயகர் தன்னிச்சையாக செயற்பட்டால் அவருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்குகள் தொடரப்படும். என்னுடைய காரை வித்தாவது அந்த வழக்குகளை நான் செய்வேன். 15-20 லட்சம் ரூபாய் சேவைப்படுகின்றது. எனவே ஒரு தமிழனாக பிறந்தவன் தமிழ் மக்களுக்காக இதையும் செய்ய முடியாவிட்டால் வேறு எதை செய்ய முடியும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகுந்த கவலையோடு இந்த கருத்தை வெளியிடுகின்றார். நான் எழும்பி சொன்னாலே சம்பந்தப்பட்ட சபாநாயகர் நான் இல்லாத நேரத்தில் என்னை பற்றி கூறிய ஒரு கருத்துக்காக மட்டும்தான் இவ்வாறான எனக்கான தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நான் சட்டத்திறனியான ஒரு பொண்ணை விபச்சாரி என்று கூறியதாக நான் இல்லாத நேரத்தில் அந்த கருத்தை சபாநாயகர் விமல் ரட்நாயக் அவர்கள் வெளியிட்டு அதன்போது என் மீது குற்றம் சாட்டி என்னுடைய பாராளுமன்றத்தில் நான் பேசுவதை வெளியிடுகின்ற உரிமைகளையும் தடுத்திருக்கின்றார்கள். ஆகவே என்னுடைய பேச்சு சுதந்திரத்தின் மீது கை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் முடியுமானால் இதை நிரூபித்து காட்டட்டும். நான் இவ்வாறு ஒரு சட்டத்திறனி பொண்ணை பற்றி கூறவில்லை என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெளிவுபடுத்துகின்றார்.